Hi friends, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம மாங்காய் வச்சு எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் பேத்துக்கு தெரியும், கொஞ்சம் பேத்துக்கு தெரியாமையும் போகலாம். இல்லை ஒவ்வொருத்தரும் செய்கிறதும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது கேரளாவில் ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு ரெசிபி. வாங்க செய்யறது எப்படின்னு பார்த்துக்கோ. இதுக்கு ரொம்ப நேரம்லாம் எடுக்காது, ரொம்ப இன்க்ரீடியன்ஸும் தேவைப்படாது. கொஞ்சம் புளிப்பு இருக்கிற மாங்காவாக பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு 3 மாங்காய் எடுத்திருக்கேன். இதையும் நல்லா வாஷ் பண்ணி ஒரு காட்டன் கிளாத்து வச்சு அதுக்கு மேலே இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா தொடச்சி எடுத்துட்டோம். இப்போ இதையும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் நம்ம கட் பண்ணணும். இப்போ நான் நீட்டு வாக்கில் கட் பண்ணி அதுக்கப்புறம் நடுவால் ஒரே ஒரு கட் பண்ணுறது மட்டும்தான். இதே மாதிரி தான் நம்ம கட் பண்ணணும். இதுதான் நமக்கு கரெக்டாக இருக்கும். வேறு எந்த ஷேப்லையும் நீங்கள் கட் பண்ண வேண்டாம். இப்போ மற்றபடி எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சு நான் ஒரு கடாயை வச்சுருக்கிறேன். அதில் ஒரு 100 நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நமக்கு இந்த அளவுக்கு எண்ணெய் நமக்கு தேவைப்படாது. இது மற்றது வேறு எதுக்கு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருந்த மாங்காவை அதுக்குள்ளே போட போகிறோம். போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு மாங்காய் போடும்போது இப்படி நுரையாக நமக்கு வரும். அதுக்கப்புறம் அந்த நுரை நல்லாவே அடங்கிடும். இப்போ பாருங்கள், அந்த சைடில் ஒரு ப்ரௌன் கலர் மாதிரி உங்களுக்கு வந்திருக்கு. ஒரு எல்லோயிஷ் மாதிரி வர டைமில் நீங்கள் இதையே நம்ம வேறு பவுலுக்கும் நம்ம மாற்றிடலாம். அதிலிருந்து அந்த எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக மேலால் இந்த மாங்காய் மேலையெல்லாம் கொஞ்சம் இருக்கும். அது எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு டிஷ்யூ வச்சு நீங்கள் தொடச்சி எடுத்துக்கோங்க. இப்போ மற்றபடி எல்லாத்தையுமே இதே மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஒவ்வொரு வாட்டியும் நம்ம ஃப்ரை பண்ணும்போதும் ஃபஸ்ட்டு அந்த நுரை மேலால் வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் அது லோ ஆகிடும். அது உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்போது வேறு கடாயை வச்சுருக்கேன். அடுப்பு மீடியம் ஃப்ளேமுக்கு போட்டுக்கோங்க. இப்போது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், வரமிளகாயின்னு சொல்லுவில்லையே அதுதான். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் நல்லா வறுத்து பொடி பண்ணி எடுத்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்தி இதுக்கு தேவையான சால்ட்டு, ஏன்னா அதை நீங்கள் டேஸ்ட் பார்த்து தான் நீங்கள் போடணும். நீங்கள் எவ்வளோ மாங்காய் எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி. இப்போ இதையும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணலாம். அடுப்பு லோ ஃப்ளேமுக்கு போட்டுக்கோங்க. இந்த பொடி பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ரை ஆகணும், ஆனால் கருவக்கூடாது. அதை மட்டும் நீங்கள் நல்லா கரெக்டாக பார்த்துக்கோங்க. லைட்டாக நமக்கு கலர் சேஞ்ச் ஆகும், அப்புறம் நமக்கு ஒரு வாசம் வரும். அது வரைக்கும் நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. என்னோடய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் தான் விசிட் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் ஈஸியான க்ரியேட்டிவான வீடியோஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் போய் விசிட் பண்ணி பாருங்கள். சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற ஆப்ஷன் எனேபிள் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். இப்போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தா மாங்காவை நம்ம இதில் சேர்த்தி இப்போ நல்லா இதே ஒன்றுக்கு ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போல்லாம் அடுப்பு லோ ஃப்ளேமில் தான் நீங்கள் போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம மிக்ஸ் பண்ணாலுமே நம்மளோட அந்த மிளகாத்தூள் இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அது கொஞ்சம் ஒட்டாமல் தனித்தனியாக இருக்கும். அது ஒட்டணுன்னா நம்ம ஃப்ரை பண்ணி ஏற்கனவே வச்சுருந்தா அந்த நல்லெண்ணெயிலேருந்து ஒரு கரண்டி அளவுக்கு கொஞ்சம் ஆயில் எடுத்து இதில் ஊற்றி அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இனி இது நல்லா ட்ரை ஆகி வர வரைக்கும் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த எண்ணெயெல்லாம் நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் இல்லாமல் இப்போ பாருங்கள் நல்லா ட்ரை ஆகி எல்லாம் ஒன்றுக்கு ஒன்றா நல்லா பிறல்ற மாதிரி நமக்கு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறம் நாம் இதையே வேறு பவுலுக்கு மாற்றிடலாம். இது ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு நீங்கள் 1 வருஷத்துக்கெல்லாம் வச்சிடலாம். நம்ம அந்த கண்டெய்னர் யூஸ் பண்ணும்போது நல்லா கழுவி ஒரு அரை மணி நேரம் நம்ம வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அதுக்குள்ளே போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 2 வாரத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்தால் தான் இது கரெக்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்ம தயிர் சாப்பாடு, நம்ம கஞ்சி அது கூடையெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுலேருந்து ஒன்று மட்டும் நமக்கு போதும், ஒரு தட்டு ஃபுல்லாக நம்ம சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நம்ம அதை க்ளோஸ் பண்ணி அந்த கண்டெய்னர் க்ளோஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் நம்ம அதை ஒவ்வொரு டைம் எடுக்கும்போதும் நல்ல சுத்தமான ஸ்பூன் மட்டும் வச்சு நீங்கள் எடுத்துக்கோங்க. அது 1 வருஷத்துக்கெல்லாம் கெட்டே போகாது. என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டாடா, பாய்.